இது நம்ம கிச்சன், நம்ம சமையல். ஈஸியா ஜாலியா சமைக்கலாம் வாங்க. வீட்ல டக்குன்னு செய்யற ஸ்வீட்னா அது கேசரி தாங்க. நான் சொல்ற மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. தேவையான பொருட்கள்: ரவை 1 டம்ளர், பால் 1 டம்ளர், சர்க்கரை 1½ டம்ளர், நெய் தேவையான அளவு, முந்திரி திராட்சை தேவையான அளவு, கேசரி பவுடர் சிறிதளவு, ஏலக்காய் 2. ஒரு பேன்ல கொஞ்சம் நெய் விட்டு ரவையை வறுத்து எடுத்து வச்சிருங்க. முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சிருங்க. ஏலக்காயை இடிச்சு வச்சிருங்க. 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணீர், 1 டம்ளர் பால், கேசரி பவுடர் சேர்த்து கொதிக்க வைக்கணுங்க. தண்ணீர் கொதித்ததும் ஏலக்காய் சேர்த்துறணுங்க. அடுப்பு சிம்ல வச்சு வறுத்து ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கறேனுங்க. இப்போ கொஞ்சம் நெய் சேர்க்கணுங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்கணுங்க. சர்க்கரை கரைந்ததும் கொஞ்சம் நெய் சேர்க்கணுங்க. கடைசியா வறுத்த முந்திரி திராட்சை சேர்க்கணுங்க. இப்போ சாப்பிட கேசரி ரெடிங்க. இதே அளவுகளில் செஞ்சு பாருங்க. கேசரி நல்லா வரும். நெய் அதிகமா சேர்க்க விருப்பமில்லாத பட்சத்தில் ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்க்கலாம்.